ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வினோத் வந்து பணப்பெட்டியோட வெளியேறினது பற்றி விஜய் பார்வதி லைவ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வினோத் வந்து 18 lakhs கேஷோட வெளியேறினதை பற்றி விஜய் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து யாருமே வினோத்தை திட்டாதீங்க. நாங்கள் வெளியேறினதுக்கு அவர் காரணம் கிடையாது. ஏன்னா கடைசியாக விஜய் பார்வதி வெளியேறும்போது வினோத் வந்து ரொம்ப ஹார்ஷாக அவங்கக்கிட்ட நடந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க காஃபி கப்பெல்லாம் தள்ளிவிட்டு ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்பாரு. அதனால இப்போ விஜய் பார்வதிக்கு இருக்க ஃபேன்ஸ்லாம் வினோத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்மா சும்மா விடாது. பார்த்தீங்களா உங்களுக்கு இப்போ அது திருப்பி நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்து டைட்டில் வின் பண்ண போகிற நீங்கள் 18 lakhs கேஷோட வெளியேறி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து தன்னுடைய பேஜில் லைவ்க்கு வந்து விஜய் பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இல்லை கண்டிப்பாக கிடையாது. வினோத் வந்து இந்த எடுத்த முடிவு வந்து இது தவறான முடிவு தான். அவன் ஏதோ ஒரு குழப்பத்தில் எடுத்துட்டான். ஆனாலும் அவனுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய ஃபேமிலி கஷ்டம் இருக்குது. அவங்க குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, அவன் வீடு கட்டணும். ஏன்னா இப்போ வந்து அவன் முன்ன ஃபேமாக இருந்த காலத்துக்கு அவன் நிறைய சாதிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். எங்கள் எல்லாத்த விட அவனுக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம். அதை அவன் நிறைய டைம் எங்ககிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கர்மா சும்மா விடாது, உனக்கு இது நடந்தது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவன் வந்து நாங்கள் கம்ருதீன் மெயினாக இல்லாதனால அவன் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருப்பான். அதனால தான் அவன் இந்த முடிவை வந்து எடுத்திருக்கிறான். என்னோட ஃபேன்ஸுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, தயவுசெய்து வினோத்தை பற்றி எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லாதீங்க. அவனுடைய பக்கம் இருக்கிற அவனுடைய ஃபேமிலி இஷ்யூவை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஃபேமிலி டாஸ்கில் வரும்போது கேட்டது என்னென்னா, எப்படியாவது ஜெயிச்சிட்றா அப்படி தான் கேட்டாங்க. ஏன்னா அவனுக்கு மணி தேவை நிறைய இருக்குது. அவன்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவன் வந்து நம்மக்கிட்ட நல்லது சொல்லனாலும் அது அவனுடைய ஸ்டைலில் தான் சொல்லுவான், ஹார்ஷாக தான் சொல்லுவான். அவன்கிட்ட இருக்கிற ஹியூமனிட்டி, அவனுடைய அந்த நட்புக்கு இருக்கிற அந்த லாயலிட்டி எல்லாமே அவனுடைய குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் அவன் வந்து டைட்டில் வின் பண்ணதை விட அவனுக்கு இந்த கேஷ் ரொம்ப முக்கியம். இப்போ அவனுக்கு கேஷோடு சேர்த்து சம்பளமும் கிடச்சி இவன் சந்தோஷமாக தான் வெளியேறி இருக்கான். மேபி இந்த பிக் பாஸோட டைட்டில் வின்னர் வேறு யாராவா கூட இது மாறலாம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஏவிஎம் ரூல்ஸ் படி தான் இப்போ வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எதுவாக வேணாலும் நடக்கலாம். திவ்யாவோ இல்லை அரோராவோ கூட இந்த டைட்டிலை வின் பண்ணலாம். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சாண்ட்ரா கூட டைட்டில் வின் பண்ணலாம். ஆனால் இப்போ வினோத் இப்போ நடந்திருக்கிறது ஒரு 10 lakhs கம்மியாக இருந்தால் கூட இது உன்னுடைய நல்ல முடிவு தான். ஏன்னா அவனுடைய ஃபேமிலி கஷ்டத்தை அவன் வந்து இப்போ இந்த பணத்தை வச்சு போக்கிக்கலாம். இதுக்கு 90 டேஸ்க்கு மேலே அவன் உள்ளே இருந்ததுக்கான சம்பளமும் கிடைக்கும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் வினோத்தோட முடிவு கரெக்டு தான்.